வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் பின்னாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவமணிவண்ணன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். சேந்தமல் கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் 1979ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய கிராமத்தில் விவசாய குடும்பம். இந்த விவசாய குடும்பத்தில் நாங்கள் சிறு வயதிலிருந்தே விவசாய வேலைகளில் சென்று எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டோம். அப்பா அவருடைய உழைப்பால் நல்லா பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், பசங்களை மேலும் ஒரு பெரிய ஆளாகணும்னு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு பக்தவச்சலம் பாலிடெக்னிக் டிப்ளமோ EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் படித்து முடித்தோம். அதன் பிறகு விவசாய வேலை செய்து வந்தோம். சொந்தமாக நெல் அறுவடை இயந்திரம் வைத்துக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சென்று விவசாயிகளுக்கு நெல் அறுவடை செய்து கொண்டு வந்துள்ளோம். மேலும் என்னுடைய அரசியல் பயணம் 2011ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து என்னை நான் தயார்படுத்தி கொண்டு மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறந்த கட்சிக்கு தொண்டனாக ஈடுபடுத்தி கொண்டு சமூக சேவையில் பணியாற்றி கொண்டு வந்துள்ளேன். நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய கிராமத்திற்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஊராட்சி மன்ற தலைவருக்கு பதவிக்கு போட்டியிட்டேன். 270 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். பின்னாவரம் ஊராட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டு 270 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதனைத் தொடர்ந்து 20/10/2021 அன்று ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று கொண்டு அதனைத் தொடர்ந்து சிறந்த சமூக சேவைகளை செய்து வருகின்றேன். மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அடிப்படை ஆதாரங்களான சிமெண்ட் சாலை மற்றும் தெருவிளக்கு ஆகியவற்றை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதே போல ஏஜிஎன்டி திட்டத்தின் மூலம் நெற்களம் நம்ம விவசாயிகளுக்கு வாழ்வதற்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த நெற்களம் 6 லட்சம் மதிப்பீட்டில் சேந்தமல் கிராமத்தில் அமைத்து கொடுத்துள்ளோம். மற்றும் பின்னாவரம் மற்றும் சேந்தமல் கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் இருந்த அங்கன்வாடி கட்டிடங்களை இடித்து புதிய அங்கன்வாடி கட்டிடங்களை அமைத்து கொடுத்துள்ளோம். இதன் மதிப்பு சுமார் 32 லட்சம். சேந்தமல் கிராமத்தில் ஊர்ப்புற நூலகம் கட்டிடம் இல்லாமல் இருந்தது. இந்த நூலகத்திற்கு புதிதாக கட்டிடம் அமைத்து கொடுத்துள்ளோம். அம்ரிஷ், அதாவது மத்திய அரசின் திட்டங்களான 15வது நிதிக்குழு மானியம், அம்ரிஷ் சரோவர் திட்டம், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் திட்டத்தின் மூலம் 1 கோடி லிட்டர் தண்ணீர் தேக்கும் வசதிக்காக 1.5 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்தது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி புதிய குளம் ஒன்றை அமைத்து கொடுத்துள்ளோம். இதன் மதிப்பு 6 லட்சம். மற்றும் நம்ம OHD டேங்க் சேந்தமங்கலம் பின்னாவரம் கிராமத்தில் OHD டேங்க் பழுதடைந்த நிலையில் இருந்தது. இதற்கு புதிதாக 30,000 லிட்டர் மதிப்பில் 2 OHD டேங்குகள் அமைத்து கொடுத்துள்ளோம். அரசு மேல்நிலைப்பள்ளி சேந்தமங்கலம் அதனுடைய சுற்றுச்சுவரில் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அந்த பகுதியை சீரமைத்து நம்ம விடுதலை இயக்க தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்களின் ஓவியங்களை வரைந்து கொடுத்துள்ளோம். மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக நெல் கொள்முதல் நிலையம் சேந்தமங்கலம் கிராமத்தில் அமைத்து கொடுத்துள்ளோம். இந்த மத்திய அரசின் திட்டங்கள் இதன் மூலம் மக்களுக்கு நேரடியாக எந்தவித இடைத்தரவு இல்லாமல் மக்களுக்கு செய்து கொடுத்துள்ளோம். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் PMAY 32 வீடுகள் பின்னாவரம் மற்றும் சேந்தமங்கலம் கிராமத்தில் கட்டி கொடுத்துள்ளோம். பின்னர் கலைஞர் கனவு இல்லம் 2 வீடுகள் பின்னாவரம் கிராமத்தில் கட்டி கொடுத்துள்ளோம். ஆண்டுக்கு 6,000 தரும் சிறந்த திட்டமான பிரதம மந்திரி சம்மான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு சேந்தமங்கலம், பின்னாவரம், மங்களபுரத்தை சேர்ந்த வாழ்வாதாரம் போற்றும் வகையில் 6,000 திட்டத்தை 150 குடும்பங்களுக்கு வாங்கி கொடுத்துள்ளோம். மற்றும் முதியோர் ஓய்வூதிய திட்டம் 100க்கும் மேற்பட்டோருக்கு
இந்த திட்டத்தை வாங்கி கொடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏழை குடும்பங்களுக்கு பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு 5 லட்சம் மதிப்பீட்டில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாங்கி கொடுத்துள்ளோம். நம்முடைய பாரத தேசத்திற்காக சிறந்த சேவையாற்றி குடியரசுத் தலைவரின் கையால் விருது வாங்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவல், என்னுடைய சேவையின் மூலம் நான் ஒரு நாள் அடைந்தே தீர்வேன் என்று சபதம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.